ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் டைரக்டரி எலக்ட்ரிக்கல் பவர் பிளான்ட்டு DG2 வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ DG2 போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் சப்ளை ஆன் பண்ணணும். 059 போயிட்டு ப்ரெஷர் சப்ளை DG1 DG2க்கு ப்ரெஷர் சப்ளை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு DG2வை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அடுத்து வந்து பேரலிங்கு பேனல் டைரக்டர் போயிட்டு மெயின் சுவிட்ச் போட்டு DG2க்கு RS 6 சின்க்ரோனோஸ்கோப்பு DG2 செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கிராக் வந்து ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து 12 வந்தோடனே கனெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ சின்க்ரோனைஸிங் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பேரலிங் ஓவர். இப்போ என்ன பண்ணுறோம்னா பேனல் டைரக்டர் போயிட்டு பவர் சீப் பம்ப் அண்ட் கம்ப்ரஸ் கண்ட்ரோல் இதில் வந்து எல்லா சிஸ்டமும் ஆன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து சி வாட்டர் சிஸ்டம் வந்து மெயின் பம்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆக்சிலரி ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிமோட்டில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் சி வாட்டர் பம்ப் ரெடி. அடுத்து ஃப்ரெஷ் வாட்டர் பம்ப் போகிறோம். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரிமோட்டில் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதே தான் LT அட்வலி பம்புக்கும் ஸ்டாப் பண்ணிடுவோம். கீழே வந்து எல்லா கூலர்ஸும் ஆன் பண்ணுறோம். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து. நெக்ஸ்ட்டு வந்து அதே தான் அடுத்து ஃபியூல் ஆயில் சர்க்குலேஷன் பம்பு வந்து மெயின் இன்ஜினுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் வந்து இப்போ நம்ம HF கொடுக்க போகிறோம். ஸோ 005 HF லைன் ஆன் பண்ணிவிட்டு 011 போயிட்டு அங்கேருந்து ட்ரேஸ் பண்ணால் சப்ளை பம்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து ஃபியூல் ஆயில் மீட்டர் ஆன் பண்ணுறோம். சர்க்குலேஷன் பம்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபியூல் ஆயில் ஹீட்டர் ஹோல்ஸ் ஆன் பண்ணுறோம். ஃபில்டர்ஸ் ஆன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரீசர்க்குலேஷன் 3V வால்வ் ஆன் பண்ணுறோம். ஃபைனலாக 2 பம்பே ரிமோட்டில் போட்டுரும். சப்ளை பம்பும் சர்க்குலேஷன் பம்பும். அப்புறம் பேனல் டைரக்டரி பவர் சீப் பம்ப் அண்ட் கம்ப்ரஸ் கண்ட்ரோல் ஃபியூல் ஆயில் சர்க்குலேஷன் பம்பு ரெடி. அடுத்து ஸ்டேரிங் கியர் பம்பு. ஸ்டேரிங் கியரில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பேன்ஷன் டேங்கில் வந்து ஆயில் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஆயில் சம்ப்லையும் ஃபில் பண்ணணும். ஸோ எக்ஸ்பேன்ஷன் டேங்க் ஆயில் ஃபில் ஆன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஆயில் சம்பு 1 ஆயில் சம்பு 2 அதையும் ஆன் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் 100 வரணும், இங்கேயும் 100 வரணும் லெவலு. இங்கே எக்ஸ்பேன்ஷன் டேங்கில் 100 ஆவரேஜ் வரணும், 50% வரணும். ஸோ சைலன்ஸ் கொடுத்துட்டு அலாரம் பேஜ் போயிட்டு நாளைக்கு பண்ணணும். ஸோ 50% இருந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ண வேண்டியதான் ஆயில் ஃபில்லிங் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேரிங் கியர் 1 ஷட் ஆஃப் வால்வ் ஆன் பண்ணுறோம். அடுத்து ஸ்டேரிங் கியர் 2 ஷட் ஆஃப் வால்வ் ஆன் பண்ணுறோம். அடுத்து பைபாஸ் வால்வ் ஸ்டேரிங் கியர் 1 க்ளோஸ் பண்ணுறோம். ஸ்டேரிங் கியர் 2 பைபாஸ் வால்வ் க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து சேஃப் மெட்டிங் வால்வ் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஃபைனலாக வந்து பம்ப் ஸ்டார்ட் பண்ணுறோம். பம்ப் 1 ரிமோட்டு, பம்ப் 2 ரிமோட்டு. ஸோ பேக் வந்தீங்கன்னா ஸ்டேரிங் பம்ப் ரெடி. அடுத்து மெயின் லூப்ரேஷனல் பம்பு. இதில் வந்து பம்பை மட்டும் ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ மெயின் பம்பு ரிமோட்டு, கேம் லூபைல் பம்பு ரிமோட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அக்னாலேஜ் பண்ணிவிட்டு சைலன்ஸ் கொடுத்துட்டு பேக் வந்தால் மெயின் லூபைல் பம்ப் ரெடி. ஃபைனலாக வந்து ஏர் கம்ப்ரஸர்ஸு 059 போயிட்டு ஜஸ்ட்டு வால் மட்டும் ஆன் பண்ணால் போதும். ஸ்டார்டிங் ஏர் சிஸ்டத்துக்கு, மெயின் இன்ஜின் ஸ்டார்டிங் ஏர் சிஸ்டத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் பேக் வந்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்துட்டு மாஸ்டரில் போட்டுடலாம். ஸ்டார்ட்டு.
ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் ஆட்டோவில் போட்டுடலாம். சரி, நெக்ஸ்ட்டு வந்து மெயின் இன்ஜின் சிலிண்டர் போடணும். ப்ளோ த்ரூ பண்ணுறதுக்கு இண்டிகேட்டர் காக்கு, ப்ளோ ஆஃப் வால்வு, ஸ்கேவெஞ்சர் ரிசர்வ் ட்ரெயின் வால்வு அதே தான். ஸோ நம்ம பேஜ் டவுன் வந்து இது பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு சிலிண்டருக்கு போகும். இண்டிகேட்டர் காக், ப்ளோ ஆஃப் வால்வு, இண்டிகேட்டர் கிளாக், ப்ளோ ஆஃப் வால்வு, இண்டிகேட்டர் காக், ப்ளோ ஆஃப் வால்வு, இண்டிகேட்டர் காக், ப்ளோ ஆஃப் வால்வு. அதுக்கப்புறம் வந்து மெயின் இன்ஜின் லோக்கல் கண்ட்ரோலில் போய்ட்டு டேர்னிங் கியர் என்கேஜ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் 1 ரெவல்யூஷன் வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாஸ் பண்ணிருந்துச்சு. ஓகே, ஸோ 1 ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் டேர்னிங் கியர் என்கேஜ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு டிஸ்என்கேஜ் பண்ணிடணும். ப்ராசஸ் டைரக்டரி வந்துட்டு மெயின் இன்ஜின் மேனேஜ்டை வந்து எல்லா சேஃப்டி பிளாக் வால்ஸையும் ஆன் பண்ணுறோம். 1 2 அதுக்கப்புறம் 3 சேஃப்டி ஏர் பிளாக் வால்லையும் ஆன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து எம்ஏ லோக்கல் கண்ட்ரோல் மோட்டில் போட்டுடலாம். ப்ராசஸ் டைரக்டரி வந்துட்டு மெயின் இன்ஜின் லோக்கல் கண்ட்ரோலில் மெயின் இன்ஜின் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ் வந்து ரீசெட் பண்ணுறோம். ஸோ ரீசெட் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லா இண்டிகேட்டருக்காக ப்ளோ ஆஃப் வால்வை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்து ஸ்கேவெஞ்சர் ட்ரெயின். ஸோ சிலிண்டர் 2, சிலிண்டர் 3, சிலிண்டர் 4, சிலிண்டர் 5. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பேனல் டைரக்டரி மெயின் இன்ஜின் பிரிட்ஜ் கண்ட்ரோலில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து 25 லிவர் கமெண்ட் என்டர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ சீஃப் மெயின் இன்ஜின் கண்ட்ரோலில் போய்ட்டு அதுவும் 25. அதுக்கப்புறம் சடனாக 25லேருந்து 30க்கு இன்க்ரீஸ் பண்ணணும் பிரிட்ஜில். அதே மாதிரி மெயின் இன்ஜின் ஆட்டோ சீஃப் கண்ட்ரோல்லையும் 25 to 30. ஸோ அந்த ஸ்பீடை ட்ராப் டவுன் ஆகிறதுக்குள்ளே அதை ரெடி பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு மெயின் இன்ஜினு. இப்போ ப்ராசஸ் டைரக்டரி எலக்ட்ரிக்கல் பவர் பிளான் போனீங்கன்னா மெயின் இன்ஜின் ஸ்டேட்டஸ் ரன்னிங் காட்டும். அதேமாதிரி ப்ராசஸ் ஓவர் வீடியோ வந்து மெயின் இன்ஜின் ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங் காட்டும்.